ஹாலிவுட்ல பல்வேறு பேய் மற்றும் அமானுஷ்யம் நிறைந்த பேய் படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படியாக கடந்த 2005ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் அமிட்டிவில் ஹாரர். இந்த திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மையிலேயே அந்த வீட்டுல என்ன நடந்ததோ அது அந்த திரைப்படத்துல வரும் காட்சிகளை விட கொடூரமானதாகவும் திகில் நிறைந்ததாகவும் இருக்குமா? இதற்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவத்தையே கேள்விப்படாத நமக்கு இது தெரிஞ்சதும் ஒருவித பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுதான் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் எடுக்கவும் காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அமிட்டிவில் பேய் வீடு அப்படின்னு நீங்க இப்ப சர்ச் பண்ணா கூட ரொம்பவே பயந்து போயிடுவீங்களா? அந்த அளவுக்கு இதுக்கு பின்னாடி அப்படி ஒரு அகோரமான கதை இருக்கு. அப்படி அந்த வீட்டுல என்னதான் நடந்திருக்கும்? அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்திலிருந்து சுமார் 30 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் தான் அமிட்டிவில். 1974ஆம் ஆண்டு ஒரு நாள் இந்த வீட்டுல டிபோ அப்படிங்கிறவருடைய குடும்பம் வசிச்சு வந்திருக்காங்க. அவர் வீட்டுல அவர் மனைவி மற்றும் அவருடைய 5 குழந்தைகளும் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில நவம்பர் மாதம் ஒரு நாள் அதிகாலையில 3:15 மணிக்கு இந்த வீட்டுல ஒரு சம்பவம் நடந்தது மிகப்பெரிய மர்மமான கோரமான சம்பவம். டிஃபோவின் 23 வயது மகன் ரொனால்டோ டிஃபோ அதிகாலை 3:15 மணிக்கு எழுந்து வீட்டில இருந்த 0.35 மில்லிமீட்டர் துப்பாக்கியை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவங்களுடைய அறைக்கே சென்று தூங்கிட்டு இருக்கும் போதே கொன்னு இருக்காரு. சுட்டு கொலை செய்யறது அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கலாம். ஆனா தூங்கிட்டு இருந்தவங்களை அப்படியே சுட்டு கொல்றது எவ்வளவு கொடூரமான விஷயம். அவரு தன்னுடைய தாய், தந்தை மற்றும் கூட பிறந்த 4 பேரோட சேர்த்து 6 பேரை கொலை செஞ்சிருக்காரு. இந்த தகவல் அதிகாலையே போலீசாருக்கு தெரிஞ்சு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ரொனால்டோவை கைது செய்யறாரு. அவர்கிட்ட போலீசார் விசாரிச்ச போது தன்னை ஏதோ ஒரு குரல் அப்படி செய்ய சொல்லி வற்புறுத்தியதாகவும் அது தன்னை மூளை செலவை செஞ்சு அப்படி செய்ய வச்சுட்டதாகவும் வாக்குமூலம் அளிச்சிருக்காரு. ஆனா போலீசார் தரப்பு பாத்தீங்கன்னா இவர் தண்டனையில இருந்து தப்பிக்கதான் ஏதோ பொய் சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களாம். 6 பேர் கொலை நடந்ததால அந்த பகுதியில அந்த வீட்டை ஒரு பயங்கரமான வீடாகவே பலர் பார்த்துட்டு வந்தாங்களாம். வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா ரொனால்டோ சிறைக்கு போயிட்டதால அந்த வீட்டுல யாருமே வசிக்கலையாம். வீடும் பராமரிப்பு இல்லாம பாலடைஞ்சு போயிருக்கு. கோர்ட்ல ரொனால்டோ மீது நடந்த வழக்குல அவருக்கு 6 ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. The Long Island man convicted of murdering his family in Amityville, New York, died in prison. இதற்கிடையில இவர் சிறைக்கு சென்று அதாவது குறிப்பிட்ட கொலை சம்பவம் நடந்து இந்த வீடு பராமரிப்பு இல்லாம போனதால அந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. 1975ஆம் ஆண்டு ஜார்ஜ் லெட்ஸ் அப்படிங்கிறவரு இந்த வீட்டை விலைக்கு வாங்கியிருக்காரு. வீட்டை வாங்குறதுக்கு யாருமே முன் வரலையாம். அதனால இந்த வீட்டுடைய மதிப்பு ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய பங்களாவை வெறும் $80,000 ஜார்ஜ் லெட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் தன்னுடைய மனைவி கேத்தி மற்றும் மகன்கள் டேனியல் மற்றும் கிறிஸ்டபரோட இந்த வீட்டிற்கு குடிபுகுந்திருக்காரு. குறைந்த விலையில வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டதான் நினைச்சு லட்ஸ் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த சந்தோஷம் வெகு நாட்களுக்கு நிலைக்கல. வீட்டிற்குள்ள அவங்க குடி வந்ததும் ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே உணர தொடங்கி இருக்காங்க குடும்பத்தினர். அவங்களை யாரோ கண்காணிக்கிற மாதிரியே அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. லட்ஸ் அவர் வீட்டின் சுவர்கள்ல இருந்து பிசுபிசுப்பான ஏதோ ஒரு விஷயம் வெளியேறதை கவனிச்சிருக்காரு. இதை விட உச்சகட்டமா லட்ஸ் இரவு தூங்கும்போது ஒரு முறை அதிகாலை நேரத்துல முழிப்பு தட்டி எழுந்திருக்காரு. அப்போ அருகில படுத்திருந்த அவருடைய மனைவி படுத்து தூங்கி கொண்டிருந்த நிலையில அந்தரத்துல மிதந்துட்டு இருந்திருக்காங்க. அதை இவர் பார்த்ததும் பதறி எழுந்திருக்காரு. அதுக்கப்புறமா சில நிமிடங்கள்லயே அவருடைய மனைவி மெதுவா படுத்து தூங்கிய நிலையில இறங்கிட்டாங்களாம்.